வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி முருங்கைப்பூவை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இதை சைடிஷாக நம்ம தொட்டுக்கலாம். ரெண்டாவது, இந்த முருங்கைப்பூ மரம் வச்சுருக்கிறவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம கீரை கொண்டு வரவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த முருங்கைப்பூ கொண்டு வந்து கண்டிப்பாக தருவாங்க. ஒரு மாதமாக இருக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது விட்டணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இந்த முருங்கைப்பூவை நிறைய சாப்பிட்லாம். அப்புறம் மாதவிடா பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த முருங்கைப்பூவோட பூவை நிறைய வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் 2 நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைப்பூ கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். முருங்கைக்கீரை நமக்கு கீரை வைக்கிறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை சப்போஸ் உங்கள் வீட்டில் மரம் இருந்தது அப்படின்னா இந்த முருங்கைப்பூவை திட்டமாக பறித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைப்பூ வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன், லவங்கம் 2, கடல்பாசி 1, பட்டை லைட்டாக போட்டால் போதும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போ நம்ம முருங்கைப்பூ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பை நான் நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு நம்ம ஒரு 1/2 கப் அளவு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடிடுவோம். இது இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவு நீங்கள் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இந்த சின்ன பட்டையும் லவங்கம் கல்பாசி இது வரைக்கும் நான் இதில் போட்டுக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த வாசனைக்காக தான். இப்போ எப்போவுமே பாருங்கள், நம்ம இந்த முருங்கைக்கீரையை நம்ம தண்ணி அலசி முன்னாடியே எடுத்து வைக்கக்கூடாது. நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், இந்த முருங்கைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னாக்கா, நமக்கு அந்த ஜீரண சக்தி ஆகாமல் இருந்தாலும் இது நல்லா இது பண்ணும். ரெண்டாவது, குடல் புண்ணு நிறைய பேருக்கு இருக்கும். அதை ஆற்றக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அடுத்து மலட்டுத்தன்மை போயிடும். இப்போ குழந்தை இல்லாமல் இருக்கவங்க இதை வாரத்தில் ஒரு 2 நாள், இது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். சப்போஸ் நம்ம வீட்டில் மரம் இருந்தது அப்படின்னா இதை நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்லது. இந்த நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வராது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் மருத்துவ ரீதியாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். ரெண்டாவது, இப்போ நான் செய்கிற இந்த முருங்கைப்பூ கிரேவி நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இதில் நம்ம ரசம் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டு மாதிரி செய்யலாம். இந்த பூ வச்சு நம்ம எத்தனையோ விதமான சமையல்கள் பண்ணலாம். என்ன நம்ம இங்கே சென்னையிலையோ இல்லை சில ஊர்லலாம் இந்த முருங்கைப்பூ கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் கிடைக்கிறவங்க இதை வாங்கி நல்லா இந்த மாதிரி சமைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள்தூள் இதில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த கரம் மசாலா பொடி. இந்த கரம் மசாலா பொடி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். சேர்க்காமல் கூட பண்ணலாம். இது குழம்பு மிளகாத்தூள். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளியை போடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், மசாலா இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் குக்கர் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு வெந்திருக்கும். ரொம்ப குழைய விடக்கூடாது. ஓரளவுக்கு வெந்தால் போதும். அப்போ தான் அந்த கிரேவியில் அந்த பருப்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் இந்த முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். இப்போ மாதமாக இருக்கிறவங்க இந்த முருங்கைப்பூ சூப்பு வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து இந்த சூப்பு சேர்த்துக்கினாங்க அப்படின்னா இந்த காலில் நிறைய பேருக்கு கால் வீங்கி போயிடும். அப்புறம் நீர் இறங்காமல் இருக்கும். அவங்களுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சமையல். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கிக்கிட்டோம். கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த பருப்பு
இப்படி கொஞ்சமாக தண்ணி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கடையெல்லாம் வேண்டாம், அப்படியே இதில் வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தோரப்பருப்பு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ சப்பாத்திக்கு அப்படின்னா இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசைக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இதை இன்றைக்கி தோசைக்காக இதை செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ சூப்பராக வந்து முருங்கைப்பூ கிரேவி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சாதான் கொஞ்சம் வந்து நமக்கு இந்த பூ வந்து ஓரளவுக்கு வெந்துடணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். முருங்கைப்பூ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.